இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்த தானா பாண்டியன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்னன்னா, அப்போ தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த டைம். சின்னம் கேட்டு எந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு டைம். அப்போது எலெக்ஷன் கமிஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டயத்தில் ஏதோ ஒரு கேம்பெயினு ஏதோ ஒன்று, அதுக்காக எம்ஜிஆர் சோழவந்தான் பக்கத்தில் வந்திருக்காரு. அவரும் தானா பாண்டியனும் ஒரு வேனில் இருக்காங்க. அப்போது இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பட்டியலை எம்ஜிஆர் கொடுத்து, இதில் எது எடுக்கலாம் பாண்டியன் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு இது பண்ணியிருக்காரு. இப்படியே பார்த்துட்டு வந்தவர் சொன்னாராம், சார் நம்ம இருக்கிறது சோழவந்தான். சோழவந்தான் வெற்றிலைக்கு ரொம்ப புகழ் பெற்றது. தமிழ்நாட்டில் வெத்தலைங்கிறது ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம். எல்லாருடைய குடும்பத்துலேயும் எல்லாருடைய முக்கிய நிகழ்வும் வெத்தலை இருக்கும். அதனால இங்கேயும் இந்த இலை இருக்குது, பேசாமல் இந்த 2 இலை ரெட்டை இலையை வச்சுக்கோங்க சார் அப்படின்னாராம். ஸோ இந்த ரெட்டை இலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை தானா பாண்டியன் ஃப்ளோட் பண்ணதே சோழவந்தானில் வச்சு. எம்ஜிஆர் அந்த முடிவுக்கு வந்ததும் சோழவந்தானில் வச்சு. இது தானா பாண்டியன் சொல்லிக்க